ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தைப்பொங்கல் ஸ்பெஷலாக நல்ல தித்திப்பான கல்கண்டு பால் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த கல்கண்டு பொங்கல் பண்ணுறதுக்கு பச்சரிசி 1 கப் இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இப்போ இந்த பச்சரிசியை குக்கரில் சேர்த்துட்டு பால் 2 கப், தண்ணி 2-3 கப் சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் அரிசி அளந்தோமோ அதே கப்பால் தான் பாலும் தண்ணியும் அளந்து ஊற்றிக்கணும். அடுத்ததாக ஒரு பிஞ்சளவு உப்பு, நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 விசில் வச்சுக்கலாம். குக்கரில் நல்ல ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் கல்கண்டு 1-1 1/4 கப்பு வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி 1/2 கப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கல்கண்டை நல்லா கரைச்சிக்கலாம். கல்கண்டை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக சூடான பால் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பால் இல்லைன்னா சூடான தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், அடுத்ததாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். கடைசியாக நெய் 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்குமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. பொதுவாக அந்த ஸ்வீட் பொங்கலுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது அதோட மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இந்த தை பொங்கல் ஸ்பெஷலாக நல்ல தித்திப்பான கல்கண்டு பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் கருப்பு கவுனி அரிசி சர்க்கரை பொங்கல் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த கல்கண்டு பால் பொங்கல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.